மாடு போட்டு வாயடக்குதான் நீ இருக்கிறே. சந்திரா, எங்க அப்பா நடந்துகிட்டது ஒண்ணும் பெருசில்லை, அதுக்காக நீ துடுதுடுக்கிறியே, அதான் பெரிய ஆச்சரியம். நம்ம கிட்ட நிலத்துக்கு என்ன பஞ்சமா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு 2 ஏக்கர் நஞ்சு நிலத்தை கொடுத்ததா என்ன குறைஞ்சா போகும்? இப்போவாது உன் கண்ணு திறந்துடுச்சு, இன்னும் பாரு, போக போக உனக்கே புரியும். போயிட்ட இங்கதானா? ஆமா, இந்த பசங்க எல்லாம் எங்க தொலைஞ்சு போயிட்டானுங்க? இனிமே எப்ப வர்றது, எப்ப வேலை பாக்குறது? நான் அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறேன்? இந்த பசங்க எல்லாம் வேலைக்காரரா ஒழுங்கா இருக்கிறாங்க. சந்துக்கு சந்து சங்கங்கன்னு வச்சுக்கிட்டு என்னென்னமோ சண்டை சுங்கிறாங்க. எல்லாம் உன் மேனேஜ்மெண்ட் பாரு, அந்த லட்சணம் அப்படித்தான். ஆமாங்க. என்னமா இதா வந்துட்டாங்க. ஏண்டா டே, உங்களுக்கு நாளுக்கு நாள் திமிரு வளருதோ? என்னடா ஏய், என்ன ஆடி அசைஞ்சுக்கிட்டு வர்றீங்க? அந்த பரமசம் உள்ள வழியில மறைச்சுக்கிட்டு கிணறு வெட்டணும்னு இவங்கள கூலிக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க போல. ஏண்டா, போய் கிணத்தை வெட்டுறதானே? கை நிறைய கூலி கொடுப்பான் சீமான். ஆமா, பெரிய சீமா. அவரு வளர்க்கிறார மாடு, அது தண்ணி இருக்கிற இடத்த சொல்லிச்சா, அதை வச்சுக்கிட்டு கிணறு வெட்ட போறாரா? மாடு சொல்லிச்சா? சொல்லும் போக. மாடு போய் தண்ணி இருக்கக்கூடிய இடத்த சொல்லிச்சான், மனுஷன் போய் கிணத்தை வெட்டுறானா? பைத்தியக்கார பசங்க. என்ன சிரிப்பு? ஏப்பா, தண்ணி இருக்கக்கூடிய இடமா இருந்தா அவனுக்கு நம்ம கொடுப்போமா? இதை அவன் யோசனை பண்ணி பாக்கணும்ல. அடிமடையன். அதுலயும் ஒன்னா நம்புருங்க. உனக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது, நீ பேசாம இரு. என்ன கொமட்டுற? இப்படி அமுக்குற. உன்னதான் அத்தா, உங்க கோவம் இருக்கட்டும், இந்த பக்கம் பாருங்க. அட, இந்த பக்கம் பாருங்க. 2ல ஒண்ணு தொடங்க. அப்படி காட்டாத, குத்து குத்து குத்து. 2ல ஒண்ணு தொடங்க, அப்படி காட்டப்படாத. கண்ணதான் வந்து குடையணும் மாக்கம். ஆமா, தொடங்க. எதுக்கு சொல்ற தொடங்கல. தொட ஆரம்பிச்ச பிறகு 2 என்ன 1 என்ன 2 தான் தொடுவேன். ஒரு விரல மட்டும் தொடங்கலன்னா விஷயம் என்ன சொல்றேன். அப்புறம் சொல்லாம இருந்தா கோவிச்சுக்குவேன். சரி. அப்ப நீங்களும் யார் மாடு? நானா மாடு? அப்பா பாப்பா, என்னத்தா அந்த பாறைக்காட்டுல கிணறு வெட்டினா தண்ணி இருக்குன்னு ஒரு மாடு சொன்னதான். மாடு பேச ஆரம்பிச்சிருச்சுதா? இல்ல, தலை ஆட்டுச்சான். ஓஹோ. நிஜமா பொய்யான்னு ஜோசியம் பார்த்தேன். நீங்களும் அந்த மாடு மாதிரியே சொல்றீங்க. தண்ணி இல்லன்னு யார் சொன்னது? எங்க அப்பா சொல்றாரு. அப்போ உங்க அப்பா தான் மாடு. புண்ணாக்கு வாங்கி போடு. சாரி, கோச்சுக்காதே. விரோயம் இல்லாத மனுஷன் இருந்தாலும் இருப்பான் உங்க அப்பனை போல. ஆனா தண்ணி இல்லாத பூமி கிடையாது. வெட்டுற விதத்துல வெட்டினாக்கா நிச்சயமா தண்ணி உண்டு. பாறை இப்படி இருக்குன்னு வச்சுக்க, இப்படி பிடிச்சு வெட்டு. இல்ல பாறை இப்படி இருக்குன்னு வச்சுக்க, மேலால பிடிச்சு வெட்டு. நிச்சயமா உண்டு. அப்படி சயின்ஸ்ல சொல்லுது. அடப்ப 20 அடி இல்ல 200 அடி இல்ல 2000 அடி. அவ்வளவு ஆழம் அவரால் எப்படி வெட்ட முடியும்? அதுவும் தன்னந்தனியா? அதுக்காக நீ கவலைப்படாத. முடியாத காரியம் என் அகராதியில கிடையாதுன்னு நெப்போலியன் சொல்லி இருக்கிறான். இப்பவே போய் ஊத்து தெரியறவன் நோட்டி தள்ளிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே, உட்காருங்க. நீங்க தனியா போய் என்ன செய்வீங்க? சொல்லாத, பெருச்சாளி பறிக்கிற மாதிரி பறிச்செறிஞ்சு விடுவேன். சரி, வேலையாட்களும் கூட்டிட்டு போங்க. நான் பணம் தரேன். ஐடியா கொண்டா கொண்டா கொண்டா. சந்திரா, நீ நிஜமா புத்திசாலி. உண்மையிலே நீ புத்திசாலி தான். இந்த பணம் பாக்கெட்ல இருந்தாதான் பாதாள வரையிலும் பாய முடியும். போடு. போடுறது மட்டும் இல்ல, வெற்றியோட வரணும். பாவம், அந்த பரமசிவம் பிள்ளை ஏமாறக்கூடாது. சந்திரா, என்ன நினைச்சிட்டு உளர்ற? நான் கிணறு வெட்டி அதை ஊத்து வரலன்னு வச்சுக்க, வெட்டுன கிணத்துல வேற தண்ணியை முண்டாவது ஊத்தி நொப்பி விட்டு வந்துருவேன். அப்படியே முடியலன்னு வச்சுக்க, உங்க அப்பன் செய்த பாவத்துக்கு உனக்கு போட அபராதம் நினைச்சுக்கோ. தீஞ்சிச்சு. குட் பை. குட் பை. பொம்பளை போடுற மாதிரி புல்லா போடு. அதற்கு முன்னாலே போடுமே.
என்ன சுமந்தாலும் போதுமே, நான் என்ன சோம்பேறி பயலா? இந்த கூட கிணத்தை தூக்கி வச்சாலும் நான் சோம்பேல. தூக்கி வை மேம், தூக்கி வை, தூக்கி வை. நான் அப்பதான் சொல்லிட்டேன், கேட்டீங்களா? நீ என்ன தம்பி சொல்லிட்ட? பூனையை தூக்க ஆணையை தூக்க அதை கீழே போடுற நான் சொன்னேன். ஏன் நிக்கிறேன்? வேலையை பாரு மேம், வேலையை பாரு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏன் மேம் வேலையை பார்க்காம தாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது நீங்க பாருங்க. யார மேம் பார்க்க சொல்றேன்? பார்த்து வேலை செய்ய மேம். அது நீங்க பாருங்க. இடியாட்டி என்ன பாரு பாருங்க, என்ன நான் பாக்குறது? கருங்கல் பாருங்க, நம்ம கடப்பாறைய பழம் பாக்குது. பாருந்துச்சா? இனிமே தனியாவது கிடையாது. வேப்பா வீண் பிரயாட்ட வாங்கம்மா போலாம். இருங்க இருங்க, எங்கயா போறீங்க? மாலை என்னையா மலையா வந்துட்டாலும் சரியா அடிச்சு தூட்படி நொறுக்கிடவானா? அது எப்படிங்க முடியும்? எல்லாமே நீ எப்படி முடியும்னு கேக்குறேன். எப்படி முடியுமா? சரி இத புடிமே, நான் போய் புசத்தை பாத்துட்டு வரேன். இங்க இருமே. அப்பா அப்பா, என் ராமு ஏமாத்த மாட்டான். என் ராமு பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். ராமு இன்னுமா தலையாட்டு? இப்படி தலையாட்டி ஆட்டி தான் இந்த கதைக்கு கொண்டாந்துட்டேன். போது, நிறுத்து நிறுத்து நிறுத்து. அப்பா அப்பா. அம்மா கங்காதேவி, காவேரி தாய் எங்கம்மா இருக்கு? வா, நீ வந்தா வாழ்வு, இல்லாட்டி சாவு. வா. அப்பா அப்பா. முதலாளி முதலாளி, நம்ம பரமசிவம் பிள்ளை கிணத்துல தண்ணி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, எக்கச்சக்கமா தண்ணி பொங்கிக்கிட்டு வருது. அதுல என்ன அதிசயம் இருக்குன்னு சொல்ல வந்துட்டேன். கட்டாயம் தண்ணி இருக்குன்னு தானே அந்த இடமா பார்த்து கொடுத்தாரு. நம்ம முதலாளியோட தங்கமான தயாளமான மனசை தெரிஞ்சுக்காம ஊர் பயில பாறைக்காடு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னானுங்க. இனிமே என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஆமா, கட்டாயம் தெரிஞ்சுக்குவாங்க. இனிமே ஒரு பய பேசுவானா? இருங்க, நம்ம சந்திரா கிட்ட சொல்லணும். சந்திரா, சந்திரா. ஐயோ, அந்த பய கிணத்துக்கு தண்ணி வந்தாச்சாமே. வரட்டுமே, நல்லா வரட்டுமே. என்னது? அத அவன் அனுபவிக்க கொடுத்து வைக்கணுமே. ராமா, நீ சொன்னது போல கிணத்துல தண்ணி வந்துருச்சுடா. உன்னை அநியாயமா அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சுடு. ராமு, நீ கொடுத்துட்டு குடி கண்ணு, குடிமா குடி. சாதனை. ஏன் சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? 2 மாலையை கொண்டுட்டு வாங்க. எனக்கு எதுக்குங்க? அப்பாவுக்கு போடுங்க. உனக்கா? அவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. உனக்கா? உனக்கு எதுக்கு? இந்த வெற்றில எனக்கு பங்கு இருக்குல்ல. யோ, என்னையா வெற்றிங்கிற? நீ என்ன செஞ்சுட்டியா? இன்சல்ட், அவமானம். சொன்னது நான், செய்யறது அவரு. படிப்பு என்னது, உழைப்பு அவருது. என்னது மூளை, அவருது வேலை. நான் ஒண்ணும் செய்யல. பூமிக்கு அடியில தண்ணி இருக்குது, தண்ணிக்கு மேல மணல் இருக்குது, மணலுக்கு மேல களிமண் இருக்குது, களிமண் இருக்குது, களிமண்ணுக்கு மேல தொப்பி இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க தான் பாறை இருக்கு தேரை இருக்குன்னு எல்லாம் ஓடி போயிட்டீங்களே. ஆமாங்க, உங்களை பைத்தியம்னு நினைச்சோம். இப்ப நாங்க தான் பைத்தியம். எங்களுக்கு நல்ல காலம் இல்ல இருந்துச்சுன்னா உங்க பேச்ச கேட்டு நாங்களும் தோண்டி இருப்போம்.
இந்த தண்ணியில எங்களுக்கும் பங்கு கிடைச்சிருக்கும். இப்போ மட்டும் என்னப்பா, இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு நான் ஒருத்தனா என்ன செய்ய போறேன்? வேண்டிய தண்ணி இருக்கு, பூமியும் இருக்கு, எல்லாம் நல்லபடியா வாழணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. ஹியர் 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 மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்க தத்துவம் தான் என்னுடைய தத்துவம். இதுல இருந்து தான் கூட்டுறவு விவசாய வளர்ச்சியே வந்தது. வெரி குட் வெரி குட். எங்கப்பா எல்லாரும் சொல்லுங்க, மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை, மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை, மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை. அப்படி எனக்கு 2 வார்த்தை சொல்லுங்க. மிஸ்டர் சோனையன். ஏண்டா பயல்களா, ஆட்டம் போட்டுக்கிட்டா வர்றீங்க? இழுப்பத்தோப்பு நிலத்தை கொத்துங்கடா, ஏத்தம் போட்டு தண்ணி இறங்கடான்னு ஐயா சொல்லி எத்தனை நாள் ஆச்சுடா? செஞ்சீங்களாடா? எங்களுக்கு எங்க இருக்குது நேரம்? ஆமா ஆமா ஆமா, நேரம் எங்க இருக்குது? ராஜாங்க காரியம் எல்லாம் இவங்க தலையில தானே விழுந்து கிடக்கு. அப்படி இல்லைங்க, அந்த புண்ணியம் பரமசிவம் பிள்ளை கிணத்துல இருந்து எங்களுக்கும் தண்ணி கிடைக்குது. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பண்ண வச்சிருக்கோம். ஓஹோ, கூட்டு பண்ண வச்சிருக்கீங்களா? உருப்பட்டாப்பலதான். ஏன்னா உங்களுக்கு இட்ட வேலைகளை எல்லாம் சரிவர செஞ்சிருக்கீங்கல்ல. இந்த கூட்டு பண்ண ஒண்ணு இல்லா போனா உலகமே தெரிச்சு போயிடாது. உங்கடா கஞ்சிக்கு சத்த பசங்களா. என்ன செய்யறதுங்க, இத்தனை நாளா உங்க பண்ணையில வேலை செஞ்சோம். இனிமே எங்க நிலத்துல நாங்களே வேலை செய்யறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோங்க. தாராளமா செய்யும். போங்க போங்க போங்க. உங்க பண்ணைக்கு வேற ஆளுகளை பார்த்து வச்சுக்கோங்க. அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். சின்ன பசங்களெல்லாம் மீசை வச்சுக்கிட்டு பெரிய மனுஷனா காட்சி அடிக்கிறீங்களா? ஏண்டா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் முன்னாலே வந்து நின்னுக்கிட்டு கூட்டு பண்ணை நடத்த போறேன், பொரியல் பண்ணை நடத்த போறேன் அப்படின்னு பயமா காட்டுறேன். ஏண்டா நடத்துங்கடா, நான் பாக்குறேன் உங்க கூட்டு பண்ணை. மாமா, அது என்ன கூட்டு பண்ணை அவ்வளவு கேவலமா பேசுறீங்க? இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு மாமா, 20ஆம் நூற்றாண்டு. சர்வோதயா சகாப்தம். அதுலதான் இன்னைக்கு உலகம் நடக்குது. என் கீழே நடக்காதோ? அதுக்கல்ல. ஒத்துக்கிட்டீங்களா? உணரல மாமா, உண்மையை தான் சொல்றேன். நிச்சயமா நீங்க அதுல சேர்ந்துக்கணும். வேற வழியே இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படியா? ஆமா, கட்டாயம் சேர. ஆமா ஆமா. யாராங்க? யாரோ மாமா கூறாரா? யாராங்க? யாராங்க? எதுக்கு மாமா? உன்னை கழுத்தை பிடிச்ச படியே தங்க போறாங்க. இதுக்கு ஆளை கூப்பிட்டீங்க? இல்ல, திங்கிறதுக்கு. என்ன மனுஷன், என்ன மனுஷன். சொந்த புத்தியும் இல்ல, இறவு புத்தியும் இல்ல. கொஞ்சம் ஏமாந்தா இந்த கண்ணுல பூந்து இந்த கண்ணுல வந்துவாரு போல இருக்கே. என்னத்தா இது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? வான வேடிக்கை நடந்தது. என்ன நடந்ததா? என்னமோ ஊர்ல உள்ள விவசாயிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் ஐயா. அதுல நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைங்கன்னா ஆமோதிப்பாரா மனுஷன். என்னமோ கண்ணை உருட்டுறாரு, ஆளை மிரட்டுறாரு, கையை நீட்டுறாரு. அப்புறம் நான் கையை நீட்டினா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்காக நீங்க ஏன் எண்ணெயில போட்டு போண்டா மாதிரி குதிக்கிறீங்க? வேண்டாம் சந்திரா, வேண்டாம். தற்காலம் கற்காலம் அல்ல, விஞ்ஞானம் பூத்து குலுங்கும் பொற்காலம். பாட்டம் பூட்டம் காலம் மாதிரி இந்த காலத்தை நினைக்கப்படாது. புது யுகம், ஆட்டமிக்கு ஏஜ். இதுல ஏழை பணக்கார முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசமே கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி நேரு சொல்றாரு. ஆமா ஆமா, முதலாளி தொழிலாளன் இல்லன்னா அப்ப வேலை செய்யறது யாரு, வேலை வாங்குறது யாரு? அதுதாங்க நான் கண்டுபிடிச்சிருக்கு விஞ்ஞான துடிக்கமான ஆராய்ச்சி. என்ன போங்கத்தான், இதெல்லாம் வீண் பகற்கனவு. பகற்கனவோ சாயந்திர கனவோ? வா இங்கே வந்து. இதெல்லாம் என்ன? இது மலைகள். இதெல்லாம் என்ன? மேடுகள். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்ன? மரங்கள். மரங்கள். இவைகள் இல்லாம சமப்படுத்த எதுகள் தேவைகள்? ஆள்கள் தேவை. இல்லை, இதோ நான் ஒரு பையனை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பையனை அனுப்புனா அப்படியே சமப்படுத்தி விடுவான். பையா, நீ போய் சமப்படுத்திட்டு வாடா. கையை தட்டு ஒரு முறை, கையை தட்டு. என்ன ஆச்சு? மரங்கள் என்ன ஆச்சு பாத்தியா? அதோடைய மூச்சு. இப்போ எல்லா இடத்தையும் சமப்படுத்தியாச்சுன்னு வச்சுக்க. ஆமா, இந்த இடத்துக்கு என்ன தேவை? பயிர் பண்றதுக்கு தண்ணி தேவை இல்லையா? அதுக்கு இதோ கிணறு வெட்டியாச்சு. இங்க இருந்து மோட்டர் போட்டு இந்த பம்பு உள்ள இருக்குது. டிரைவர் உள்ள படுத்திருக்கான். அவன் படுத்துக்கிட்டு இப்ப அவன் வேணாம், அப்படி படுத்துக்கிட்டான். இங்க இருந்து வாய்க்கா வெட்டி இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி போய் நேரா மலை மேல கொண்டுட்டு போயிடுவோம். சிரிக்காதே, செய்து காட்டுவேன், சிரிக்காதே. ஆமா, மலை மேல இருந்து தண்ணி கீழே வருமா, கிணத்துல இருந்து தண்ணி மேல போகுமா? எங்களுக்கு தெரியாது. இப்பதான் நம்ம மோட்டர் போட்டிருக்கிறோமே, புஷ் பண்ணா என்ன ஆகும்? மலை என்ன ஆகாயத்து கூட கொண்டு போயிடலாம். அதுக்கு இல்லத்தா, பாசனத்துக்கு கீழே தானே தேவை, மலை மேல எதுக்கு? அது என்னமோ சந்திரா, சில நேரத்துல நான் மடையன் ஆயிடுறேன். அது பரவாயில்ல, சில நேரத்துல தானே. குட் மார்னிங் எவரிபடி. யாரா இது சிவ பூஜையில காடி பூந்த மாதிரி? என்ன மேன் இது? தெரியாது. கமல. வாட் கமல? கமல் என்ன, கிணத்துல தண்ணி இருக்குல்ல, அத மேட்டு கொண்டு வரணும்ல, அதுக்கு தான் இது. அப்பா பா பா பா, இதுலயே தண்ணி முண்டு இத்தனை நிலத்துக்கு பாய்ச்சறதா? இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஏன்
கொட்டாங்கச்சில இறக்கணுங்கிறிய அது கூட ரொம்ப பெருசு. டேபிள் ஸ்பூன் இல்ல சின்ன கரண்ட், அதால கிணத்துல இருக்கிற தண்ணி அப்படி முண்டு அப்படி ஊத்தும், அப்படி முண்டு அப்படி ஊத்தும். யார் மேனி? ஹலோ மிஸ்டர் பரமசிவம் பிள்ளை, நீங்க பெரிய புத்திசாலி, இவங்க கூட சேர்ந்து தடுமாறுறீங்களே, இது ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. என்ன தம்பி சொல்ற? நான் தான் கேக்குறேன், இந்த டப்பாவால தண்ணி இறைச்சா எப்ப பாய்ச்சறது, எப்ப விதைக்கிறது, எப்ப அறுக்கிறது, எப்ப குவிக்கிறது? என்ன தம்பி செய்ய சொல்ற? இருக்கிறத வச்சுக்கிட்டு தானே காலத்தை தள்ளணும். தேவையில்லை. ஐயா அப்படி பார்த்து இப்படின்னா அப்படின்னு சமுத்திரம் மடைய திறந்தது மாதிரி தண்ணி கொட்டுறதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. அப்படின்னா இப்படின்னு கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து கொட்டிடுமா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா. அப்படி கேளுங்க, இப்படி பாருங்க. இது பம்பு செட், அதாவது தண்ணி இறைக்கிற இன்ஜின். இத கரையில வச்சு ஒரு பம்பு ஒண்ணு கிணத்துல போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டா கடல பாதாளத்துல இருக்கிற தண்ணி கூட ஆகாயம் வரையிலும் போய் விழுந்துரும். தண்ணியை தன்னால இறைச்சிக்க மிஷின் வந்திருக்கா? அதுக்கு மட்டுமா மிஷின் இருக்கு? சகலமானத்துக்கு மிஷின் வந்துருச்சு. இன்னும் சாப்பிடறதுக்கு தான் மிஷின் வரல. ஏன் வரல? அதுக்குதான் நீ நானும் இருக்கிறமே. சும்மாமே அப்பா, இந்த மாதிரி மிஷின் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கிடைச்சாவா? காசு வீசி அடிச்சா கடைக்காரன் காட்டுல கொண்டாந்து மிஷின் வச்சுட்டு போறான். பணம் ஒண்ணு அதிகமா இல்ல, 5000. என்ன முடிக்கிறீங்க? 5000. 5000? அவ்வளவு ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? அதை சம்பாதிக்கிறதுக்கு நான் தானே திட்டம் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் சின்ன மேட்ரு, அதுக்கெல்லாம் என்கிட்ட திட்டம் கிடையாது. இதனால் சகலவிதமான பொதுமகா ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வருஷா வருஷம் நடக்கும் மாட்டு வண்டி போட்டி பந்தயம் இந்த வருஷமும் நம் கிராமத்திலே வருகிற பௌர்ணமி தினத்திலே நம் கட்டப்பொம்மன் மைதானத்திலே நடத்த போறாங்கோ. இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு மகாராரா ஸ்ரீ மகாகணம் பொருந்திய கலெக்டர் துறை அவர்கள் 5000 ரூபாய் வெகுமானம் கொடுக்கிறாங்கோ. ஏண்டா ராமு, என்ன சொல்றேன்? பாராச்சாரிய தட்டி விட்டா ராஜா தேசிங்க, அது காத்த போல பறந்ததையா ராஜா தேசிங்க, ராஜா தேசிங்க. கண்ணா, ஏது ஒரே தடபடலா இருக்கிய? சந்தேகம் வரதில்ல, ஜமாய்க்கு வேணா? அதானே. ஆமா, பரமசிவம் தான் என்னவா பயமா? கண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன். என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்லையே, இந்த வருஷம் அந்த மாடுக ஜெயிக்கிறதுன்னா நீ மனசு வச்சாதான் முடியும். என்ன? நீ ஜெயிச்சு அந்த பரிசு பணத்தை கொண்டு அந்த அப்பா கையில கொடுக்கலன்னா அவருக்கு ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. பணமாவது காசாவது பந்தயத்துல ஜெயிச்சோம், கொடி நாட்டோங்கிற பேருக்காகத்தான். அந்த பேருக்காக 10 குடும்பங்க பொழப்புல மண்ணு போனங்கிறியா? பாவம், அந்த பாறைக்காட்டுல கிணறு வெட்டினாங்க, நல்ல வேலையை ஊத்தும் கிடைச்சிடுச்சு. கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நிலத்தை சாகுபடி செய்யலாம். ஆனா அவ்வளவு நிலத்துக்கும் தண்ணி இறக்குறதுன்னா சின்ன கமலை வச்சுக்கிட்டு செய்ய முடியுமா? அதான் நம்ம அத்தான் தண்ணி இறக்குற இன்ஜின் ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாராம். நல்ல யோசனைதான், ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டுமே. எப்படி கண்ணா அவங்களால வாங்க முடியும்? அன்றாடம் கஞ்சி தண்ணிக்கு அவங்க திண்டாட்டம் போடுறாங்களே, பணம் வேண்டாம்? அதுக்கு என்ன செய்ய சொல்றேன்? நீதான் அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிற போல பாத்துக்கணும். அப்படி என்ன தோத்து போனாங்கறியா? நல்லா இருக்கு உன் பேச்சு. இத்தனை வருஷமா கொடி நாட்டிக்கிட்டு வந்திருக்கேன், இப்ப தோத்து போனா ஊரு சிரிக்காது? யாரும் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. 10 குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்துன புண்ணியவான்னு சொல்லுவாங்க. திக்கற்ற எருமையை தியாகம் செய்த தீனதயாளன்னு பாராட்டுவாங்க. என்ன நம்பித்தானே முதலாளி இந்த பந்தயத்துல இறங்கிருக்காரு. இப்ப அவர் முகத்துல கரிய பூச சொல்றியா? இந்த பாரு, நான் ஒன்னும் கருங்கால இல்ல, தெரிஞ்சுக்கோ. அதுக்கு இல்ல, நான் சொல்றத கேளு. என்னத்த கேக்குறது? உனக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா உன் கையில இருக்கிற பணத்தை கொடுத்து காப்பாத்துக்கோ, நானும் சந்தோஷப்படுறேன்.
வண்டியில படுத்துக்கடா, நான் இழுத்து போறேன். நான் எப்படியே ஜெயிக்கணும்டா, என் மானத்தை காப்பாத்துறான். அட மாறி, அட மாறி, ஏயா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஏயா போட்டியில முடிஞ்சு போச்சியா? யார் ஜெயிச்சா? நம்ம லட்சுமி. லட்சுமி, லட்சுமி ஜெயிச்சாச்சா? லட்சுமி பிரமாதம், லட்சுமி பிரமாதம். நீ ஜெயிச்சு 10 குடும்பத்தை காப்பாத்திட்ட. நீங்க தான். நானா? ஆமா, நீங்க தோத்து போலன்னா. ஓ அதுவா? அப்ப அப்படியே வச்சுக்க. தள்ளே தள்ளே தள்ளே, உட்காரமா, உட்கார் உட்கார் உட்கார். ஆனா தண்ணி அந்த பக்கம். தூக்கு தூக்கு, உட்காரு உட்கார், தூக்கு தூக்கு தூக்கு. லட்சுமி வாழ்க, லட்சுமி வாழ்க, லட்சுமி 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 முதலாளி, அநியாயமா சொல்லாதீங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். என்னால ஆன மட்டும் விரட்டி பார்த்தேன். ஆனா நம்ம மாடுக அந்த மாடுகளுக்கு ஈடா ஓடலைங்க. வாய போடுறான். செய்யறதும் செஞ்சுட்டு மாட்டு மேல குற்றத்தை சாட்டுறான். டேய், நீ என்னடா பண்ணுவ? அந்த குட்டி தழுக்கிலும் குழுக்கிலும் சொக்கி வேணும்னு நீ என்ன அவமானப்படுத்திருக்க. என்ன சொன்னீங்க? வேணும்னு செஞ்சா? ஆமா, இல்ல போனா தோத்த பிரபாட கூட ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் பல்ல எடுக்கிறேன். டேய், நீ திட்டம் போட்ட நீ எனக்கு துரோகத்தை செஞ்சிருக்கடா. முதலாளி, முதலாளி, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. உங்க உப்பை தின்னுட்டு உங்களுக்கே துரோகம் செய்வேனா? சரிதாண்டா, நீ பெரிய மானஸ்தன் தான். ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் மானஸ்தன் தான். ஏய், வார்த்தையால் மட்டும் போதாதடா, செய்கையிலும் இருக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொன்னா செய்வியா? ஆமா, நிச்சயமா. நிச்சயமா. மாற மாட்டியே? மாட்டேன். நாளைக்கு அந்த மாட்டுக்கு மாலை மரியாதையோட ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அந்த அவமானத்தை பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியாது. அப்பப்பா, அதை நினைக்க கூட முடியல, நினைக்க கூட முடியல. அது நடக்கக்கூடாது. டேய், இதை மாட்டுத் தீனியில் கலந்து கொடு. காரியம் முடிந்துவிடும். வேற வழி இல்லை. போ. என்ன இது? இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாதா? ஆமா, இந்த காரியத்தை நீங்க சொல்லவும் கூடாது, நான் செய்யவும் கூடாது. ஏன்? இது கசாப்புக்காரன் செய்யற வேலை. என்னால முடியாது. எனக்கே புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சுட்டியா? யாரா உனக்கு இதை சொன்னாங்க? என் மானம் காத்தா பறக்குது. மானஸ்தன் வாயில்லாத ஜீவங்களை விஷம் கொடுத்து கொள்றதுதான் மானஸ்தனுடைய லட்சணமா? அப்படிப்பட்ட மானஸ்தன் நான் இல்ல. ஏய், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஆமா, யோசிச்சுதான் சொல்றேன். அப்ப உன்னால முடியாது இல்ல? நான் மட்டும் இல்ல, இந்த பாவத்தை மனுஷனா பிறந்த எவனுமே செய்ய மாட்டான். வர்றேன். என்னங்க இதுக்கு போய் அவன் செய்யல, இந்த காரியம் நின்னா போயிடும். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? பொழுது விடியறதுக்குள்ள என்ன இது? இதுவா நஞ்சு? நஞ்சா? எங்க மாடுகளை கொல்லமா வந்திருக்கேன். என்ன துணிச்சா உனக்கு? லட்சுமி, எங்க மாடுகளுக்கு நஞ்சா? ராமா, 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 என்னங்கடா இல்ல நெஞ்சு கந்திருக்காங்கடா, பாருங்க. என்னதுங்க? ஆமா, என்னது? பாருங்கடா, என்னதுங்கடா?
அதுப்பா கண் இருந்தால் அந்த அன்பு காட்சியை பார். அதுகளை எவ்வளவு அருமையாக வளர்க்கிறோம். எங்கள் செல்வங்கள், ஜீவன்கள். நீ எங்கள் மாடுகளை கொலை செய்யவா வந்திருக்கிறாய்? இல்லை, என் அப்பாவையே கொலை செய்ய வந்திருக்கிறாய். பந்தயத்துல தோர்த்துட்டோங்கிறதுக்காக எங்க வாழ்வையே தீர்த்து கட்ட வந்திருக்கிறாய். லட்சுமி, என்னை தவறா நினைக்காத லட்சுமி. மூடவாயே, நஞ்சுள்ளம் படைத்த உன் வாயால் இனியும் என் பெயரை சொல்லாதே. முதலாளி சோறு போடுகிறான் என்பதற்காக மானம் மரியாதை இல்லாமல் அவனை இல்லாம செய்ய வேண்டும். ஊரில் இருக்கிற ஒருத்தராவது உனக்காக ஐயோன்னு பரிந்து பேச வேண்டுமே. இதுவரையில் முதலாளிக்காக ஆடுகிற முரடன் என்று நான் நினைத்திருந்தேன். நீ முரடன் மட்டும் இல்லை, மூர்க்கன், அக்கிரமக்காரன், அநியாயத்துக்கு அஞ்சாத அர்த்தன் என்று இப்போதுதான் தெரிகிறது. லட்சுமி, ஏன் கத்துகிறாய்? கத்தாதே. உன் சத்தத்தை கேட்டு ஆட்கள் வந்தால் உன்னை கொண்டு குவித்து விடுவார்கள். அப்படி சாவதை காட்டிலும் இந்த நஞ்சை சாப்பிடு. இப்படி செத்தாவது உன் தவறுக்காக பிராய்ச்சித்தம் செய்து கொண்டா என்று ஊரார் உன்மேல் இறக்கப்படுவார்கள். இந்த நஞ்சு உனக்கு எம்மட்டும். நீயே ஒரு பயங்கரமான நஞ்சு வந்தானே. லட்சுமி, நான் சொன்னதை கேள். உன் பேச்சால் என்னை சுட்டு பொசுக்காது. ஆறறிவு படைத்த மனிதன் அழிவு பாதையில் செல்வதை காட்டிலும் அவன் சுட்டு சாம்பலாவதே மேல். போ போ இங்கிருந்து. இந்த ஆள் அழித்துக் கொள்வதா? வீரனுக்குத்தான் ஒரு தடவை மரணம். இந்த அக்கிரமக்காரன் ஒரு தடவை அல்ல, ஒரை செத்த செத்த மரணப்பிடியில் துடிதுடிக்க வேண்டும். போ போ இங்கிருந்து. நஞ்சு பத்திரமா இருக்கட்டும், என்னைக்காவது உபயோகப்படும். காலம் வரும், உண்மையை நீயே தெரிஞ்சுக்கவே. என்னமோம்மா, என்னால நம்ப முடியல. கண்ணை இந்த பாதகத்தை செய்திருக்க மாட்டான். மனதார ஒரு பிழையும் வாழ்விலே செய்யாமல் குணக்கேடர் கூட்டுறவால் கொடும் பழியை கொண்டவனே, பனை மரத்தின் கீழிருந்து பாலை குடித்தாலும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பாலாய் தெரிந்திடுமோ? இனியேனும் உண்மை இதை எள்ளளவும் மறவாமல் நல்லோர்கள் நட்பை நாடுவதும் கடமையடா. நல்லோர்கள் நட்பை நாடுவதும் கடமையடா. நீங்களா? ஆமா, நாங்கதான். எங்க உன் மவன்? ஏன் முதலாளி வீட்டுல இல்ல? ராத்திரி சாப்பிட கூட வரலையே. எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? எங்க போகணுமோ அங்கதான் போயிருப்பான். இப்பெல்லாம் முதலாளி ஆச்சே, கணக்கு பிள்ளை நான் ஆச்சேன்னு அவருக்கு கொஞ்சமாவது கண்ணு தெரியுதா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அவன் அப்படி என்ன செஞ்சுட்டான்? வேற என்ன செய்யணும்? முதலாளி முகத்துல எள்ளும் புள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப மட்டும் அவர் கண்ணுல இவன் பட்டுட்டா என்ன செஞ்சு விடுவாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நீ இருக்கிறியான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. பாத்தாச்சு இல்ல, போங்க போங்க. நீ இருந்தா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. கையோட கூட்டிட்டு வர சொன்னாரோ? ஆமா. வர முடியாதுன்னு போய் சொல்லு. என்ன கண்ணா இப்படி பேசுற? இந்த பாரு, சொல்லிட்டேன், நெருப்போட விளையாடாத. உன்னை கூப்பிட்டு இருக்கிறது நம்ம முதலாளி. முதலாளி என்ன தலைய சீவு பிடுவாரா? வர முடியாது முடியாது முடியாது, போய் சொல்லுங்க. ஐயா ஐயா, கோச்சுக்காதீங்க ஐயா. என்னமோ தெரியல, இன்னைக்கு இப்படி பேசுறான். சொல்லி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். முதலாளி காதல மட்டும் இதை போட்டுடாதீங்க ஐயா. ஏண்டா ஐயா, என்னடா நடந்துச்சு? என்னமோ நடந்துச்சு. இனிமே இங்க நான் வேலைக்கு போக மாட்டேன். அட ஏண்டா, முதலாளி ஏதாச்சும் சொல்லிவிட்டாரா? அப்படி சொன்னாதான் என்னடா, நம்ம முதலாளி தானே. பெத்தா பிள்ளைக்கு மேல 10 மடங்கு அவனை வளர்த்தாரு. ஆமா ஆமா, வளர்த்து விட்டாருல. அண்ணா, பிடிக்கல என்ன போக வேண்டாம். அதுக்குன்னு திடுதுப்பு நான் நின்னுக்கிறது. உழைச்ச காசு 1 2 2000 ரூபாயில அவர்கிட்ட நிக்குது. வாங்க வேணாம்? ஏன் இல்லாட்டி கொடுக்க மாட்டாரா? வச்சுக்கிட்டுமே, அதையும் நான் பார்த்து போடுறேன். என்ன இப்படி கிளம்பிட்டான்?
பரமசிவம்ல மிஸ்டர் லட்சுமி ஓ ஐம் சார் லட்சுமி தோ பாரு செட்டு பம்பு செட்டு வந்தாச்சு ஓட போகுது. கிணறு வெட்டி இருக்கிறானா, இன்ஜின் வச்சிருக்கிறானா, தண்ணி இறக்கிறானா? எங்கடா உன் கிணறு இன்ஜினும்? இந்தா இதை கொண்டு போ. இதோட அந்த இன்ஜின் கிணறும் பஞ்சா பறக்கணும். இதனால என்ன ஆபத்து வந்தாலும் சரி. ஐயா இருக்காது, பயப்படாத. என் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துறேன். இன்னும் என்னடா? தைரியமா போங்க. குடுறா. நீ ஏன்டா ஆட்டுற? ஜாக்கிரதை. கண்ணா கண்ணா, நம்ம முதலாளி தண்ணி விட்டு வெடி வச்சு அவங்க தண்ணி மிஷினை உடைக்க போறாராம். நல்லவங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு கெடுதலும் செய்யாது. பாவம், தப்பா நினைச்சியே அம்மா. கண்ணா. லட்சுமி, ஆபத்து ஒண்ணும் இல்லையே. பேராபத்துல இருந்தே தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை. அந்த மிஷின் நம்ம ஜீவன், அதை காப்பாத்திட்டோம். அதோட நம்ம மனசையும். லக்ஷ்மி, ஏன் கண் கலங்குற? நீ எதுக்காக அழணும்? எனக்காகவா? எத்தனை காலம் கழிச்சு இன்னைக்காவது ஒரு நல்ல காரியம் செஞ்சேன். லக்ஷ்மி, எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே. எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே. எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே. இணைந்த அன்பினால் இனிமேல், இணைந்த அன்பினால் இனிமேல். எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே.
இன்பலோகம் நீதானே இணையில்லாத எழில்மானே இன்பலோகம் நீதானே இணையில்லாத எழில்மானே இகத்தின் பாக்கியம் அடைந்தேனே இகத்தின் பாக்கியம் அடைந்தேனே இன்பலோகம் நீதானே